ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 8th March 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ். ஸோ யூஎஸ் மார்க்கெட், கிரிப்டோ, க்ரூடு கரன்சி, கோல்டு, இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 43 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சுது. வியாழக்கிழமை கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகிறப்போ பாசிட்டிவில் பயங்கரமாக க்ளோஸ் ஆச்சுது. 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து பாசிட்டிவை காட்டுச்சு. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் அதிகமாக காட்டுது. ஸோ மண்டே வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ட்ரேடாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 68 பாயிண்ட் விழுந்திருக்குது. S&P 500 ஒரு 33 பாயிண்ட் விழுந்திருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 188 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு காரணம் என்விடியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங் தான். என்விடியா வந்து ஆல்ரெடி பயங்கரமான ஓவர்பாட் சிச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. பயங்கரமான ரேலியை கடந்த 1 இயராகவே இது கொடுத்துட்ருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மீறிய ரேலின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ வேணால் விழலாம், பஸ்ட் ஆகலாம், இது ஒரு பபுள் மாதிரி தான் போயிட்டுருக்குது, பஸ்ட் ஆகலான்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியரான ப்ராஃபிட் புக்கிங். இது எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு மே கம்பேர் பண்ணும்போது நடந்த மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வந்து, அதாவது மிகப்பெரிய சிங்கிள் டே ஃபாலே வந்து இது தான். ஆனால் இது வேறு எந்த பேட் நியூஸ்னாலேயும் வரல, ப்ராஃபிட் புக்கிங்னால மட்டும் வந்திருக்குது. ஸோ இதே சிச்சுவேஷனில் ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா என்விடியா ஸ்டாக் எந்த அளவுக்கு விழுங்கிறத நம்ம இமேஜின் பண்ணால் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் இந்த அளவுக்கு ரேலி ஆகிறதுல பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இந்த என்விடியாவோட ப்ராஃபிட் புக்கிங் தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக விழ வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டு டேட்டா வந்துச்சு. அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத காட்டியிருக்குது. ஸோ இது வந்து ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணுற அந்த ஹோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா, கிரிப்டோ வந்து ஸ்டில் ரேலி மோடில் தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை ஒரு 282 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ராக்கோட பிட்காயின் ETF மொத்த ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 200K, அதாவது 2 லட்சம் பிட்காயின்ஸ் வந்து இப்போதைக்கு அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிங்கிற கம்பெனி தான் இது வரைக்கும் நிறைய பிட்காயின் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட அளவை விட வந்து இவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. அதாவது ஏறக்குறைய 2 லட்சம் பிட்காயின் கிட்ட நெருங்கிட்டாங்க. இப்போதைக்கு பிளாக் ராக்கோட பிட்காயின் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 1,95,000 பிட்காயின் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து 1,93,000 பிட்காயினை தான் அவங்க ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 பேருமே வந்து பிட்காயினில் வந்து ஒரு பெரிய பிளேயர்ஸாக மாறிட்டாங்க. பிளாக் ராக்கு வந்து இந்த அளவுக்கு ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த ETF தான். ETFில் வந்து பயங்கரமான பணத்தை வந்து அவங்க சம்பாரிச்சிட்ருக்குறாங்க. இந்த சமயத்தில் வந்து JP மார்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிட்காயின் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபால் வந்து ஒரு 42,000K வரைக்கும் போகும். அதாவது $42,000 வரைக்கும் இது வந்து ஃபால் ஆகும் பிட்காயின். அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் ஹால்விங் போயிட்டுருக்குல்ல, அது பிட்காயின் ஹால்விங் முடிஞ்சதுமே இந்த ஃபால் இருக்கும். எல்லோரும் ப்ராஃபிட் புக்கு பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. ஸோ 42,000 வரைக்கும் பிட்காயினோட ரேட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு JP மார்கன் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா 82.08 இருக்குது. 0.88 வந்து விழுந்திருக்குது. ஏறக்குறைய 1% வந்து ஃபால் ஆகிருக்குது. ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா OPEC அப்புறம் வந்து ரஷ்யா அவங்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் கட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வரக்கூடிய செகண்ட் குவார்ட்டரில் வந்து ஸ்டில் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் கட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து எந்த இம்பேக்டையும் க்ரூடில் வந்து அது கொடுக்கல. அதே மாதிரி அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சைனா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து க்ரூடை இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சைனாவில் என்ன நினச்சி பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஜனவரி, பிப்ரவரியில் வந்து அதிகமான அளவுக்கு வந்து
க்ரூடை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. அதாவது 2023 ஜனவரி பிப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜனவரி பிப்ரவரியில் வந்து அதிகமான அளவுக்கு தான் அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து அவங்க சைனா வந்து இம்போர்ட் பண்ணலை. ஸோ இது எல்லாமே கொஞ்சமாக நெகட்டிவிட்டியை க்ரூடுக்கு கொடுத்துருச்சு. அதனால தான் அது கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. அப்புறம் யூஎஸ்டி எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி பார்த்திங்கன்னா 82.72 இருக்குது. யூஎஸ்டி வந்து இந்தியன் ருப்பிக்கு எகென்ஸ்டாக 6 மந்த் லோவில் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்தியன் ருப்பியில், அதாவது இந்தியன் ருப்பி வந்து இந்த அளவுக்கு பூஸ்ட் ஆனதுக்கு காரணம் வந்து க்ரூட் ஆயில் விழுந்துட்டுருக்கிறது. அப்புறம் வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய இன்ஃப்ளோ ஆகிருக்குது. இது எல்லாமே சேர்த்து இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் யூஎஸ்டி வந்து இந்த அளவுக்கு 6 மந்த் லோ எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி இருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. மறுபடியும் அது ஆல் டைம் ஹையை வந்து அச்சீவ் பண்ணியிருக்குது. இதுக்கு காரணம் வந்து அந்த யூஎஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு டேட்டா தான். அதனால் வந்து கண்டிப்பாக ஃபெட் வந்து ரேட் கட்டக்கூடிய சீக்கிரம் பண்ணுவாங்கிற ஹோப் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால கோல்டு வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கங்கிற அந்த நியூஸுக்கே வந்து, அதாவது அந்த ஹோப் இன்க்ரீஸ் ஆனதுக்கே வந்து கோல்டு இந்த அளவுக்கு ரேலி ஆகிறப்போ மேபி அவங்க ரேட் கட்லாம் பண்ணாங்கன்னா கோல்டு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு வந்து கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.